தேடுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்குண்டோ? அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கலை பொழுதில் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. என்றைக்குமே கதைகள் அப்படின்றது நண்பர் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு, சார் நீங்க ரொம்ப ஓப்பன் எண்டடா விட்டுருக்கீங்க, இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு. ஏன்னா வாசிப்புன்றது ஒரு தனி அனுபவம் நண்பர்களே. உங்களை அப்படியே அந்த கற்பனை உலகத்துல பறக்க வைக்கிற விஷயம். அது ஃபுல்லி ஓப்பன் எண்டட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு கோடு காமிச்சேன் இதுதான் அப்படின்னு. எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்வது ஒரு கிரியேட்டருக்கு அழகாகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்ல வந்த கருத்து அதை படிக்கும் போது ஆர் அட்லீஸ்ட் இப்போ கேட்கும் போது நீங்களா அதை புரிஞ்சுக்கணுமே தவிர, இந்த ஈசாப் நீதி கதைகள் இல்லைன்னா பஞ்சதந்திர கதைகள் அந்த மாதிரி கடைசியில அந்த நீதி என்ன அப்படின்றத போட்டுட்டு கதை எழுதினா அப்ப அவன் கிரியேட்டரே இல்லை அப்படின்றதுதான் எனது எண்ணம். அண்டு சஸ்பென்ஸ் இருக்கலாம், அது இல்லாமலும் இருக்கலாம். எல்லா கதைகளிலும் சஸ்பென்ஸ் இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யம் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு கதை, இந்த கதையும் அந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடப்பதாக எழுதப்பட்ட ஒரு கதை. அண்டு இது நடப்பதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. மேபி நான் சொன்ன 2032 நடக்காவிட்டாலும் 2042 இல்ல 52 கூட நடக்கலாம். The year is 2032. புவி வெப்பமயமாதல் இது உலகம் கண்ணெதிர்க்க பார்க்க ஆரம்பித்து விட்டது. அது வரைக்கும் ரைட்டு சப் செல்தாக அப்படின்னு இருந்தாங்க. குறிப்பா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஐரோப்பா ஓரளவுக்கு கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலும் அமெரிக்காவும் சீனாவும் ஒத்துருக்கு ஒத்துறான போட்டியில அதை பத்தி கவலையே படல. அதெல்லாம் பாத்துக்கலாங்க, அதெல்லாம் சரியாயிடுங்க அப்படின்னு என்றைக்கோ நடக்க போகுது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் வந்துரும் அப்படின்றது உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. இந்த வெப்பமயமாதல் அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் கிடையாது, கண்ணாபின்னா புயல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்போ எங்க மழை பெய்யும் தெரியாது. இந்த மழைக்காலம் அப்படின்றது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றது போயிட்டு ஒரு 3 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டி தீக்குது, ஒரு வாரத்துல கொட்டி தீக்குது அப்படின்னு சுத்தமா அந்த காலநிலை அப்படின்றதே மாறிவிட்டது. இனிமேலும் இந்த உலகத்துல எத்தனை வருஷம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்ட்டு உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க. சோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் தனித்தனியா மார்ஸ் இதுக்கு ராக்கெட் அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த ரோவர் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் அனுப்பிச்சு செக் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, எதுங்க தனித்தனியா போய்க்கணும், எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நம்ம முயற்சியை தொடருவோம். ஏன்னா விரைவிலேயே பூமியை விட்டு காலி பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. அதுல பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள், அந்த பணம் படைத்தவர்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை செய்வதற்கான சில ஆட்கள், இப்படி குலுக்கி போட்டு முடிஞ்ச வரைக்கும் போவோம், மீதி இங்க இருக்கிறவங்க பாடு அப்படின்ற முடிவுக்கு உலக நாடுகள் வந்து விட்டன. முதல் தடவையா சண்டை கிண்டை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க, இதுக்கு இனிமே நேரமே கிடையாது, நம்ம டைம் முடிஞ்சு போச்சு, அங்க போய் இடம் இருக்குதான்னு பார்க்கணும், அங்க இன்னும் எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்க்கணும். இதுதான் முக்கியமான கொள்கை ஆகிவிட்டது. சோ உலகம் ஒரு அமைதியான, ஆனா அது மயான அமைதின்னு தான் சொல்லணும், நிலைக்கு வந்து விட்டது நண்பர்களே. சோ என்ன பண்றாங்கன்னா, ஒரு 40 பேர் விஞ்ஞானிகள், இன்ஃபேக்ட் 2032 ஒரு சில வருடங்கள் முன்னாடியே மார்ஸுக்கு, அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷன் போறதுன்றது ஆரம்பித்து விட்டது. இப்ப 40 விஞ்ஞானிகள் கொண்ட குழு மார்ஸுக்கு போறாங்க. அங்க போன பிறகு அவங்களுடைய ஆராய்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயற்கையாக ஆக்சிஜனை உருவாக்குவது, இந்த பசுமை குடில்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல எப்படி உயிர் வாழ்வது, இதெல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப அடுத்தது என்னன்னா, அங்க என்னென்ன மாதிரி கனிமங்கள் கிடைக்கின்றன, இங்க கனிம வள கொள்ளைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அங்க என்னென்னலாம் கிடைக்குது, அதை வச்சு எப்படி நம்ம ஃபர்தரா டெவலப் பண்ணலாம், இதை பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்காக 40 பேர் விஞ்ஞானிகள் கொண்ட குழு, இதுல இந்தியா, சைனா, வியட்நாம், சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ரஷ்யா எல்லாமே இருக்காங்க. போய் இறங்குறாங்க மார்ஸ்ல. 4 பேர் ஒரு குழுவா ஒவ்வொரு இடத்துல போயிட்டு அப்படி தோன்றாங்க, இங்க என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 4 பேர் ஒரு குழு, அதுல ஒரு ஜப்பானியர், ஒரு சீனர், ஒரு ரஷ்யர், ஒரு அமெரிக்கர். இவங்க அந்த ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு தோண்டிட்டே இருக்காங்க. திடீர்னு நங்குன்னு ஒரு சத்தம் கேட்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரில்லிங் விட்டு அசைய மாட்டுது, நின்றுடுது. இவங்க அந்த இதுல பாக்குறாங்க 22 அடி. என்ன நின்று போச்சு, இதுக்கு மேல என்ன தரையே இல்லையா, இவ்வளவுதானா இருக்க போது ஆழம் அப்படின்னு சொல்லிட்டு
அது கொஞ்சம் அகலமான பள்ளம் தான். ஒரு கேமராவை இறக்குறாங்க. பார்த்தா அங்க அந்த ஏதோ ஒரு பளபளப்பான சர்ஃபேஸ் மாதிரி தெரியுதுங்க. இவங்க என்னதான் இது பண்ணாலும் அந்த ட்ரில்லிங் பிட்டோட முனை உடைந்து விட்டது. அதனால இவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னு வச்சுக்காங்க. என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு? உள்ள சரி ஏதோ ஒரு மெட்டல் இருக்கும் போல இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்தை அகலப்படுத்துகிறார்கள். பண்ணிட்டு பார்த்தா ஒரு 7 அடிக்கு ஒரு சதுரமான ஒரு பெட்டி இருக்கு. அதுல ஆச்சரியம் என்னன்னா முட்டை போண்டா மாதிரி எந்த பக்கமே ஓப்பனிங் இல்லை. எப்படி சீல் வச்சாங்கன்னு தெரியல. இது கூட சொல்லுவாங்க, ஏங்க முட்டை போண்டாக்குள்ள முட்டை இருக்குது, ஆனா அது எப்படி உள்ள வச்சு மூடினாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி அந்த சதுரமா ஒரு பெட்டி இருக்கு, எந்த பக்கத்துலயும் சீல் வச்சா மாதிரி தெரியல. ஆனா 7 அடி அகலம், 7 அடி நீளம், 7 அடி உயரம். இது இயற்கையாக வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இப்ப அடுத்த சந்தேகம் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இயற்கையானது கிடையாது. அப்போ இது செயற்கையினும் போது யார் இங்க வச்சுட்டு போனாங்க? ஒருவேளை இந்த கிரகத்துல நிஜமாகவே இந்த செவ்வாய் கிரக வாசிகள்னு சொல்றாங்க, அவங்க இருக்காங்களா? நம்ம இறங்கின இடத்துல இல்லாம வேற எங்கேயோ இருக்காங்க போல இருக்குது. அவங்க ஒருவேளை இங்க வெக்கேஷனுக்கு வருவாங்க, அப்ப ஏதாவது போச்சு வச்சுட்டு போயிருக்காங்களா? அடுத்த வரும்போது யூஸ் பண்ணிக்கலான்னு. ஐயோ இது தெரியாம நம்ம இங்க வந்துவிட்டோம், அவனுக்கு நம்மளை வறுத்து தின்ட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பக்கம் பயம். உடனே எல்லா சயின்டிஸ்டையும் கூப்பிடுறாங்க, அத்தனை பேரும் வந்துடுறாங்க. எல்லாரும் பார்த்துனே இருக்கிறாங்க. நிச்சயமா இது ஏதோ ஒரு ஜீவராசி தான் இதை செஞ்சிருக்கணும். யார் அந்த ஜீவராசி? அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல மார்ஸ் ஃபுல்லாவே இவங்க சர்வே பண்ணிட்டாங்க, எங்கேயும் ஜீவராசி இருக்கிறதா தெரியல. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, ஏங்க ஒருவேளை பூமி கடியில இருப்பாங்களோ அவங்க? சரியா, பூமி கடியில இருந்தா இது ஏன் இங்க வச்சிருக்காங்க? டக்குன்னு அப்போ ஒருத்தர் சொல்றாரு, பாருங்க இதுல ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க. என்ன அப்படின்ன உடனே நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை அடியில உங்களுக்கு இந்த டங்குன்னு சத்தம் கேட்டது? ஆமா 22 அடியில. இதனுடைய சைஸ் 7, 22/7 பை. இந்த சர்க்கிள் அப்படின்றதுக்கான சூத்திரத்துல பை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது யூனிவர்சல். அப்போ இந்த விஷயத்த நமக்கு சொல்லணும்ன்றதுக்காக இந்த இடத்துல புதைச்சு வச்சிருப்பாங்களோ? உடனே ஒருத்தர் கேட்கிறாரு, சரிங்க புதைச்சு வச்சிருக்காங்கன்றீங்க, ஒருவேளை நம்ம பூமியில இருந்து இங்க வந்திருக்கோம், இந்த மாதிரி வேற ஏதோ பிளானட்ல இருந்தோ, நம்ம சூரிய குடும்பத்தில இருந்து இல்ல வேற எங்க இருந்தோ யாரோ இங்க புதைச்சு வச்சுட்டு போயிருக்காங்களா? நாங்க தான் முதல்ல துண்டு போட்டு போனோம்னு இந்த பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் கர்ச்சீஃப் போட்டு இடம் போடுவாங்க, அந்த மாதிரி இது பொட்டி வச்சுட்டு போயிருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே எல்லாருக்குமே கொஞ்சம் டர் ஆயிடுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்குது, எதாலையும் அதை உடைக்க முடியல, எப்படி இதை செஞ்சாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மெட்டீரியலா இருக்குது. அது அவங்க செஞ்ச மெட்டீரியலே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்போ இதுல அவங்க ஒரு கவசம் போட்டுக்கின்னு வந்தாங்கன்னா நம்ம துப்பாக்கி எல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. அவங்க நம்மளை அற்ப மானிட பதறே அப்படின்னு போட்டு வறுத்து தின்னுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப என்ன பண்றது? உடனே ஒருத்தர் சொல்றாரு, இல்ல நம்ம பூமிக்கு தகவல் அனுப்புவோம், இந்த பாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பொட்டியை எடுத்துப்போம், எடுத்து நம்ம எல்லாருமே திரும்பி போயிருவோம். இல்லங்க நம்ம ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சுதான், யோ அதுக்கு முன்னாடி நம்மளை வறுத்து தின்னு போட்டானா என்ன நடந்ததுன்னு கூட அங்க சொல்ல முடியாதியா, அதனால நீ வேணா இங்க இரு, நாங்கெல்லாம் போறோம். ஐயோ இல்ல நானும் வந்துடுறேன் அப்படின்றாரு. பொட்டியை தூக்கு, எடுத்துன்னு போவோம், அங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, ஆனா என்ன சொல்லுங்க, இந்த பச்சை நிறம் பூமியில கூட நான் பார்த்ததில்லை அப்படின்றாரு. உடனே எல்லாரும் அவர் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, என்ன சார் நீங்க என்ன கலர் பிளைண்டா, என்ன அழகா செக்கச்செவேல்னு இருக்குது. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, யோ என்னையா பேசுறீங்க, அது நீல கலர்ல இருக்கு. இப்படி ஆளாளுக்கு ஒரு கலர் சொல்றாங்க. சுத்தமா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க நான் பார்க்கும்போது பச்சையா தாங்க இருக்குது. இல்லங்க எனக்கு சிவப்பா தாங்க தெரியுது. எப்படிங்க ஒரே விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும்? லெட் அஸ் சே டிஃபரெண்ட் ஆங்கிள் இருந்து பாக்குறாங்க, இல்ல டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து பாக்குறாங்க அப்படின்னா லைட் கண்டிஷன்ஸ் இதை வச்சு கலர் மாறி தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எல்லாம் ஒரே இடத்துல இருந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலரா தெரியுதா? இது நிச்சயமா நம்மளோட பல மடங்கு அட்வான்ஸ்டான ஒரு ஜீவராசிகள் தான் செஞ்சிருக்கணும். முதல்ல இடத்த காலி பண்ணு, வுட் ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட்ல அதை தூக்கலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு வெயிட்டும் ஒண்ணும் கிடையாது. அது அப்படியே தூக்கி போட்டு திரும்பி வந்துடுறாங்க. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி பூமிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. இங்க எல்லாருக்கும் இடி விழுந்த மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா அது, ஏதோ செவ்வாய் கிரகத்திலேயாவது துண்டு போடலாம், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள அங்க போய் செட்டில் ஆயிடலாம், இங்க பூமியில கடந்து சாகனமா அப்படின்னு நினைச்சிருந்தோம். கட்சியில அற்ப மானிட பதரா இங்கதான் போனோம் போல இருக்குது. ஒரு இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்க நமக்கு முன்னாடி எவனோ பிளாட் போட்டிருக்கான் போல இருக்கு அப்படின்னு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. பூமிக்கு வந்த பிறகு இந்த பொட்டி எடுத்துட்டு போறாங்க.
முதல்ல இவங்களும் என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க, வெல்டிங் வைக்கிறாங்க, துப்பாக்கியில சுடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் மிசைல்னு இருக்கு இல்லையா, அதை ஒண்ணு சின்னதா சைஸ்ல பண்ணி அதை வச்சு வெடிச்சாலாவது இது உடையுதா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டேதுங்க. ரொம்பவே மனம் தளர்ந்து போய்விட்டனர் பூமிவாசிகள். மக்கள் பாக்குறாங்க, சரி ரைட்டு, ஏதோ கொஞ்சம் பேர் தான் தப்பிப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். இல்ல ஒட்டுக்கா போகணும்னு விதி இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க இதுக்கெல்லாம் பழகி விட்டனர்னு தான் சொல்லணும். இந்த பெட்டியை மட்டும் அமெரிக்கால ஒரு லெபார்டரியில வச்சிருக்காங்க. எப்படியாவது அதை திறக்க முடியாதா அப்படின்னா ஒன்னும் வேலைக்கு ஆகல. சரி, அது என்னதான் அதுக்குள்ளேருந்து ஒருவேளை இந்த சில விலங்குகளுடைய அந்த கிரக ஜீவராசிகளோட முட்டை அதுவா இருந்து அதுக்குள்ளேருந்து ஏதாவது வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரமா ஒரு கேஜ் மாதிரி அதுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாசம் போயிருக்குங்க. நம்ம ஊர்ல இருந்து போன ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அவர் அந்த பெட்டி அப்படியே பார்த்துனே இருக்கிறாரு. திடீர்னு அலாரம் அடிக்குது. என்னன்னு கேட்டா அந்த பொட்டி திறந்துச்சு. ஏன்னா 24 ஹவர்ஸ் கேமரா சர்வேலன்ஸ்ல இருக்கு இல்லையா, சோ அந்த பொட்டி திறந்த உடனே அலாரம் அடிக்குது. எல்லாம் ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா பொட்டி திறந்து கிடக்குது. ஐயோ, எப்படி திறந்தது பொட்டி அப்படின்னா, இப்போ நம்ம சைக்காட்ரிஸ்ட் சொல்றாரு, இல்லங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு வருவாங்க. ஒரு சிலர் அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எதுவுமே பேசாம இருப்பாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கினே இருப்பேன். அப்போ அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இல்ல அவங்க சொல்ற 1-2 வார்த்தைகள் இதை வச்சு அவங்களுடைய கண்டிஷன் என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரி இந்த பொட்டி கிட்ட நான் பேசிக்கினே இருந்தேன். டகால் அந்த பொட்டி திறந்துச்சு அப்படின்றாரு. சரி, உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு புக்கு மாதிரி இருக்குதுங்க. ஆனா மெட்டாலிக் ஷீட்ஸ்ல இருக்குது. அதுல என்னென்னவோ எழுதிருக்குது. உடனே என்ன பண்றாங்க, இருங்க அந்த எல்லா விஞ்ஞானிகளும் வரட்டும், அதுக்கப்புறம் அந்த உலக தலைவர்கள் எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் போடலாம் அப்படின்றாங்க. சரி, முதல்ல அதுல என்ன எழுதிருக்குதுன்னு படிக்கணும்ல அப்படின்றாங்க. கரெக்டுங்க, அது கம்ப்யூட்டர்ல கொடுங்க, அந்த டிசைஃபர் பண்ண சொல்லுங்க அப்படின்றாங்க. அந்த புத்தகத்தின் தாள்களை எல்லாமே மெட்டாலிக்கா இருக்கு. புரட்டி பார்க்கும்போது என்னென்னவோ எழுதிருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசித்திரமான சில ஜீவராசிகள், அந்த ஜீவராசிகள்லாம் அந்த செவ்வாய் கிரகத்து ஜீவராசிகளா இருந்திருக்கும் போல இருக்கு. அவங்களுடைய படங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதுக்கப்புறம் நம்ம கேலக்சியோட படம் இருக்குது, அந்த பக்கம் இருக்கு ஆண்ட்ரோமேடா கேலக்சி, என்னென்னவோ இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அதையெல்லாம் போட்டோ காப்பி எடுத்து கம்ப்யூட்டர்ல கொடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கே கதை சொல்ற அளவுக்கு போயிருக்கும் போது 2032 எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கும் பாருங்க. அப்பா இதையெல்லாம் டீகோட் பண்ணுங்க, என்ன எழுதிருக்குதுன்னு எல்லா லாங்குவேஜிலும் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, சைனீஸ், ஜெர்மனி எல்லாத்துலயும் சைமல்டேனியஸா டிரான்ஸ்லேட் பண்ணி கூட உலக தலைவர்கள் எல்லாம் கூட போறாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி உலக தலைவர்கள் எல்லாம் விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டாங்க. அப்போ இது இங்கிலீஷ் வெர்ஷன் அதை அந்த கம்ப்யூட்டர் படிக்க ஆரம்பிக்குது. இந்த புத்தகத்தை நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல எங்களை தவிர கிரகம் விட்டு கிரகம் போகக்கூடிய வேற ஜீவராசிகளும் இருக்கு அப்படின்றது அர்த்தம். சோ நாங்கள் தனியானவர்கள் இல்லை அப்படின்றதுல ஒரு சந்தோஷம். ஆனா உங்களை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தம். நாங்க இந்த கிரகத்திலேயே பிறந்து வளர்ந்து எங்களுடைய எவல்யூஷன் முழுக்க இந்த கிரகத்துல தான். கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வளர ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா அறிவியல் இது ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சௌகரியமா இருந்தது. ஆனா அதுதான் எங்களுடைய அழிவுக்கு காரணமா இருக்க போகுது அப்படின்றது எங்களுக்கு அப்போ புரியல. ஒரு சிலர் சொல்லி இருந்தாங்க, ஆனா அறிவியல் உங்கள் அழிவுக்குத்தான் வழிவகுக்கும்னு சொன்னப்போ அவங்க எல்லாம் முட்டாள்கள்னு சிரிச்சோம். ஆனா அவங்க சொன்னது எவ்வளவு உண்மை அப்படின்றது பின்னாடிதான் எங்களுக்கு புரிஞ்சுது. எங்களுடைய தேவைகளுக்காக இங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இந்த கிரகமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கிறது அப்படின்னு. கிரகம் அழியுதுன்னு சொல்றோம், ஆனா அந்த கிரகத்துடைய தட்ப வெப்பநிலை மாறினதுனால நாங்க தான் அழிய போறோம். ஒரு காலகட்டத்துல இனிமே இந்த கிரகத்துல எங்களால வாழ முடியாது அப்படின்ற சூழ்நிலை, வெளில போயானோம், உடனடியா போயாக வேண்டிய நிர்பந்தம். அதனால எங்களுக்கு எந்த கிரகத்துக்கு போறது, எதை செலக்ட் பண்றது, எங்க நாம உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்டுகளை பல திசைகள் நோக்கி அனுப்பினோம். எங்கேயாவது ஒரு இடத்துல அதுல போனவங்க எல்லாம் சூசைட் மிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். போங்க, அங்க உயிர் வாழற மாதிரி இருந்ததுன்னா மெசேஜ் அனுப்புங்க, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுல இருந்தும் பாசிட்டிவா மெசேஜ் வரல. சில மாதங்களுக்கு பிறகு ஒரே ஒரு ப்ரோப்ல இருந்து மெசேஜ் எங்களுக்கு இங்க நம்மளால ஓரளவுக்கு அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் எந்த அளவுக்கு அது முழுமையா சாத்தியம் அப்படின்னு தெரியல. வரவங்க இங்க வரலாம் அப்படின்னாங்க. எங்களுக்கு சாய்ஸே கிடையாது, போய் ஆக வேண்டிய கட்டாயம். அதனால
வசதி படைத்தவர்கள், அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள், அதுக்கப்புறம் ஒரு சில இந்த வேலை செய்வதற்கானவர்கள், இப்படின்னு ஒரு 20 ஷிப்கள்ல ஏறி அந்த கிரகத்தை நோக்கி நாங்க போறோம். அங்க போயிட்டு எங்களால சர்வைவ் ஆக முடியுமா தெரியல. அந்த கிரகத்துல என்ன மாதிரியான ஜீவராசிகள் இருக்கும், ஜீவராசிகள் இருக்குமான்னே தெரியல. அதனால அதுங்களோட நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இதெல்லாம் ஏராளமான கேள்விகள். ஆனா இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறது எங்களுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா எங்கள் முன்னாடி வேற ஆப்ஷனே இல்லை அப்படின் போது இங்கதான் நாங்க போய் ஆனோம். ஒருவேளை வேற கிரகத்திலிருந்து வந்த ஜீவராசிகளாகிய நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க எங்க போறோம் அப்படின்றதுக்கான அடையாளங்களை விட்டு சென்றிருக்கிறோம். அங்க நீங்க எங்களை வந்து மீட் பண்ணீங்கன்னா நாங்க சர்வைவ் ஆனோமா இல்ல அழிஞ்சு போயிட்டோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 2 புதிய ஜீவராசிகளுக்கு இடையே ஒரு புதிய நட்புறவும் உண்டாகலாம் அப்படின்னு போட்டு இருந்ததுங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நல்ல காலம். அந்த செவ்வாயில இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துக்குது போல இருக்கு. பரவாயில்ல, இந்த பிரபஞ்சத்துல எல்லா கிரகத்துல இருக்க ஜீவராசிகளும் கடைசியில இப்படித்தான் போய் முட்டிக்கும் போல இருக்குது. ரைட், அவங்க எங்க போனாங்க பாரு, நாமளும் அங்கேயே போலாம். செவ்வாய் இல்லாட்டானே அவங்க ஒரு இடம் காமிச்சிக்கிறாங்களே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ கொடுத்திருந்தாங்க. அந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் வச்சு இங்க என்ன இருக்குது பாரு அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படிங்க இது மட்டும் தப்பா இருக்க முடியும் அப்படின்னும் போது மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, சார் இருங்க 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 இருங்க, நீங்க என்ன பண்றீங்க, இதை வந்து நம்ம பூமியிலேருந்து இதை மெஷர் பண்றீங்க. அவங்க செவ்வாயில தானே இருந்தாங்க, அப்ப செவ்வாயில இருந்து மெஷர் பண்ணுங்க அப்படின்றாரு. இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கு ரிலேட்டிவா அந்த கோஆர்டினேட்ஸை செக் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, சார் இந்த குயிப்பர் பெல்ட்னு ஒண்ணு இருக்கு, அங்க வந்து ஒரு பிளானட் இருந்திருக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது இடிந்து போயிட்டதுனாலதான் அங்க ஒரே துகள்களா சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிளானட்டுக்கு போயிருப்பாங்களோ? என்னையா ஏதோ ஒண்ணு தப்பிக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தா கட்சியில அதுலயும் மண்ணள்ளி போட்டுருவிய அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, சார் இருங்க இருங்க, நீங்க ஏன் வந்து மார்ஸ்ல இருந்து செக் பண்றீங்க, நமக்கு எல்லாமே மையப்புள்ளி சூரியன் தானே, அப்ப சூரியன்ல இருந்து அந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் வச்சு பாருங்க அப்படின்றாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்ட்டு அந்த சூரியன்ல இருந்து அந்த கோஆர்டினேட்ஸை வச்சு கனெக்ட் பண்ணும்போது அப்படியே பாக்குறாங்க, சார் அதுதான் நமது பூமி நண்பர்களே. கண்டதை சொல்லுகிறேன்,